முருங்கைக்கீரை வந்து நம்ம வந்து ஒரு கட்டு 30 ரூபா, 2 கட்டு 50 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினோம். அதில் ஒரு கட்டை வந்து இன்றைக்கி வந்து சமையலுக்கு செஞ்சாச்சு. இப்போ இன்னொரு கட்டை, ஏன்னா மதியானத்துக்கு மட்டும்தான் பொதுவாக கீரை சாப்பிடுவோம். அதனால் மீன் குழம்பு அப்படின்றனால மதியானத்துக்கு மட்டும்தான் கீரை சாப்பிட்றது. இப்போது நைட்டுக்கு சாப்பிட மாட்டோம்ல, இது முருங்கைக்கீரை அப்படிங்கல. இப்போ இந்த கட்டை வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம்னு பார்க்குறோம். இப்போ உருவிடுறேன். உருவினதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்கள், இந்த கீரையை வந்து நம்ம ஆஞ்சு முடிச்சாச்சு. நான் டக்குன்னு வந்து கடன்னு ஆஞ்சிடுவேன். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி காம்போடு தான் போடணும் பொதுவாக. ஏன்னா இதெல்லாம் வந்து நல்ல சத்து தாங்க. பாருங்களேன், பிச்சா அப்படி பீயுது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறது வந்து நல்ல சத்து. அதனால் இந்த மாதிரி நல்லா பெருசாக காம்போடே சும்மா போட்டு அந்த காம்பை சேர்த்து நம்ம சாப்பிட்றது நல்லது. ரொம்ப முத்தலானதுன்னா உங்களுக்கு வந்து காம்பு போட தேவையில்லை. ஆனால் இது வந்து நல்ல பிஞ்சு கீரை தான். அதனால் இந்த காம்பெல்லாம் வந்து பாருங்களேன், காம்பாக இருக்குது. இப்படிங்கவுமே எப்படி பீயுது பாருங்க. நான் சும்மா 2 விரல் வச்சு பிக்கையிலே பீயுதுன்னா அப்போ அந்த காம்பு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதனால் அதோடய நம்ம போட்டு செஞ்சிடலாம். இப்போ இதை நம்ம பாக்ஸில் எடுத்து வைக்க போகிறோம். இந்த பாக்ஸில் எடுத்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா நம்ம எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்காக இருந்தாலும் சரி, ஒரு 2 நாள் கழிச்சா இருந்தாலும் சரி, நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கவர்லலாம் வச்சோன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் கவரு, அதுவும் இல்லாமல் அது எப்படின்னு தெரியல. அதுக்கு நான் இந்த மாதிரி என்ன பண்ணிடுவேன், பாக்ஸில் போட்டு நம்ம மூடி வச்சிட்டோன்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து அலசி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஒரு வாரம் 10 நாள் ஆனாலும் நல்லா தாங்க இருக்கும். ஒன்றுக்கு கெட்டெல்லாம் போயிடாது. ஆனால் நான் இன்னும் ஒரு 2 நாளில் எடுத்து யூஸ் பண்ணிடுவேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க.